சென்னை மக்களுக்கு வணக்கம். இந்த வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போகணுன்னா ஃபோர்ட்டுக்கு போய் ட்ரெயின் மாறி சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போகணும். எவ்வளோ நேரம் ஆகுது ட்ரெயினில் போகிறதுக்கு அப்படின்றது நம்ம இப்போ ஸ்டாப் வாட்ச் வச்சு கணக்கு போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வேளச்சேரியில் ஏறி இருக்கோம். சென்ட் தாமஸ் மவுண்ட் போகணுன்னா ஃபோர்ட் வரைக்கும் ட்ரெயினில் போய் அப்புறமா இன்னொரு ட்ரெயின் மாறி சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போகணும். புதிய வரப்பிரசாதமாக நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய முக்கிய பங்களிப்பின் மூலமாக வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு நேரடியாக ரயில் சேவை 15-16 ஆண்டுகளுக்கு பிறகு கடுமையான பணிகளுக்கு பிறகு இப்போது துவங்க இருக்கின்றது. அதனால் இப்போ நம்ம வேளச்சேரியிலேருந்து ஃபோர்ட்டு போய் சென்ட் தாமஸ் மவுண்ட் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். வேளச்சேரி ஸ்டேஷன்லேருந்து இங்கே ஃபோர்ட் ஸ்டேஷன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆயிருக்கு. அடுத்தது இன்னொரு ட்ரெயின் எடுத்து நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் போக போகிறோம். அடுத்த ட்ரெயினும் ஏறலாம். நம்ம ஏறிட்டு பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 18 நிமிஷம் ஆயிருக்கு. வேளச்சேரியிலேருந்து ஃபோர்ட்டு வந்து ட்ரெயின் மாற்றி சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கிமலை வர்றதுக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷம். இது வந்து ஸ்டேஷனுக்குள்ளே போனது, டிக்கெட் வாங்கினது அந்த நேரம்லாம் கணக்கு போடல. அது கணக்கு போட்டோம்னா ஒரு 1.5 மணி நேரம் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ண நேரம் அதெல்லாம் நம்ம கணக்கு போடல. எல்லாம் கணக்கு போட்டால் ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் வரைக்கும் காலம் எடுக்குது வேளச்சேரி ஸ்டேஷன்லேருந்து பரங்கிமலை வர்றதுக்கு. நன்றி, வணக்கம். நேற்று வேளச்சேரியிலேருந்து ஃபோர்ட்டு போய் சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போனோம். எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இன்றைக்கி அதே வேளச்சேரி ஸ்டேஷன்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு நேரடி சேவை விடப்பட்டவுடன் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நம்ம டைமர் வச்சு செக் பண்ணலாம். வாங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்டு நேரடியாக போகிறதுக்கு ட்ரெயின் விட்டாச்சு. அந்த ட்ரெயினில் ஏற போகிறோம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டாப் வாட்ச் போட்டு டைமர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம் சென்ட் தாமஸ் மவுண்ட் போய் சேர்றது. இப்போ இதே வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஆட்டோலேயோ கேப்லேயோ ஏதாச்சும் போகணுன்னா 250-300 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க. ரேப்பிடோவில் போனீங்கன்னா 150 + ஒரு 50ன்னு 200 ரூபா கேட்குறாங்க. ஆனால் நம்ம இந்த ட்ரெயினில் போகும்போது வெறும் 5 ரூபா தான் டிக்கெட். உங்களுக்கு ரொம்ப சுலபமாக போயிடலாம். இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஐடி ஊழியர்கள், ஐடி எம்ப்ளாயீஸ், மாணவர்கள் இங்கே எல்லாருக்குமே பலனுள்ளதாக இருக்கும். சென்னை பீச்சிலேருந்து வேளச்சேரி, சென்ட் தாமஸ் மவுண்ட்டு, எக்மோரு, திரும்பி பீச்சு, இப்படி ஒரு வட்ட பாதை ஒன்று வந்து சென்னையில் உருவாகிருக்கு. இதனால் எல்லா இடங்களுக்கும் எளிதாக போகலாம். நடுவில் ஆதம்பாக்கம், புழுதிவாக்கம் 2 ஸ்டேஷன் கூட இப்போது ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ட்ரெயின் திட்டமானது மிக மிக பெரிய வரப்பிரசாதம் சென்னை வாழ் மக்களுக்கு, குறிப்பாக வேளச்சேரி மக்களுக்கு. இந்த புழுதிவாக்கம் ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்க போகுது. வேளச்சேரிக்கு அடுத்தது புழுதிவாக்கம் ஸ்டேஷனை பார்த்தோம். இது வந்து ஆதம்பாக்கம் நிறுத்தம். இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசாக தெரியும். இப்போ இந்த 2 ஸ்டேஷன் தான் அடுத்தது நேரடியாக சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போக போகிறோம். நம்ம தாமதமானதுக்கு முக்கியமான காரணம் 2008ஆம் ஆண்டு இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் போது இந்த தில்லை கங்கா நகர் அப்படின்ற ஒரு பகுதியில் வெறும் ஒரு 500 மீட்டருக்கான லேண்ட் அக்விசிஷனில் ஒரு பிரச்சனை இருந்தது. அப்போ எங்கள் திமுக ஆட்சியில் இருந்தது. அவங்களால அந்த லேண்ட் அக்விசிஷனை முடிக்க முடியாத ஒரே காரணத்தினால, அவர்கள் கேட்ட தொகையை கொடுக்காத ஒரு காரணத்தினால
நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் இந்த வழக்கு நடந்து அவர்களுக்கு அந்த 3 மடங்கு தொகையை வந்து கொடுக்கப்பட்டது. இந்த திட்டத்தினுடைய 67% தொகை, கிட்டத்தட்ட இந்த திட்டம் ஒரு 800 கோடி மதிப்புனா 500 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்திருக்கக்கூடியது மத்திய அரசாங்கம், மத்திய மோடி அரசாங்கம். அதனால இந்த திட்டத்திற்கான முழு கிரெடிட் பிஜேபி அரசாங்கத்திற்கும். இது தாமதமானதற்கான காரணம், முழு பொறுப்பு அப்போது ஆண்ட திமுக அரசாங்கம் தான் அப்படின்றதும் மக்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறோம். கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்குள்ளே இதை வந்துட்டோம். நேற்று நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்க, வேளச்சேரியிலேருந்து ஃபோர்ட்டு போயிட்டு ஃபோர்ட்டிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆச்சு. அப்போ 80 நிமிடங்கள், 80 நிமிடமாக இருந்த பயணம் வெறும் 15 நிமிடமாக குறைக்கப்பட்டிருக்கு. அதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சென்னை மக்கள் சார்பாக, வேளச்சேரி மக்கள் சார்பாக, குறிப்பாக இந்த ரயிலை பயன்படுத்தக்கூடிய மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரயில் சேவை ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுன்னா, அந்த வேளச்சேரியில் இருக்கக்கூடியவங்க இல்லை அந்த பகுதி பீச்சிலேருந்து வரக்கூடியவர்களுக்கு இப்போ இங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து மேலே பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் ஓடிட்டுருக்கு. இதுதான் மெட்ரோ. இப்போ நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கெலாம் போகணும் அப்படின்றப்போ வேளச்சேரியிலேருந்து இங்கே வந்துட்டு இங்கேருந்து மெட்ரோவில் ஏர்போர்ட்டுக்கு விரைவாக போகலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் ஹப்புன்னு சொல்கிறாங்க. எம்ஆர்டிஎஸ் இருக்குது, மெட்ரோ இருக்குது, பேருந்து வசதிகள் இருக்குது. தாம்பரம், செங்கல்பட்டுலாம் போகணுன்னா கூட இந்த ட்ரெயின் மூலமாக வேளச்சேரியிலேருந்து வெறும் 14 நிமிடங்களில் வந்துட்டு, அது இப்போ ஸ்பீடு குறைச்சலாக இருக்கிறதுனால 14 நிமிடங்கள். அந்த ஸ்பீட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு 9லேருந்து 10 நிமிடத்துலேயே வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு நம்ம வந்துடலாம். இங்கே மிகப்பெரிய ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. அதனால் வண்டி இங்கே போட்டுட்டு கூட ட்ரெயினில் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆக மொத்தம் சென்னை மக்களுக்கு இந்த புதிய ரயில் சேவையானது மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்றது மக்கள்கிட்ட தெரிவிச்சுக்க விரும்புகிறோம்.